ஒசூரில் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்முகிலிடம் கேட்கலாம். கார்முகில், ஒசூரை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது, அதனை அகற்ற மாநகராட்சி தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விரிவா பதிவு செய்யுங்க. ஒசூரில் கடுமையான வெயில் தாக்கத்திலிருந்தே குறைந்து அவ்வப்போது லேசான மற்றும் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று மாலை திடீரென கனமழை பெய்தது. விட்டு விட்டு பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே சாலையில் நீர் தேங்கியது. குறிப்பாக பழைய பேரு மாநகராட்சி அலுவலகம் முன்பாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளித்தது அந்த பகுதியில். இது அதே போல் ராயக்கோட்டை சாலையிலும் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியிலும் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதே போல் பூ மார்க்கெட், அதாவது பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட் பகுதியிலும் மழைநீர் தேங்கி அங்கு பூக்கள் வாங்க வந்தவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதே போல் ஒசூர் தேன்கனிக்கோட்டை செல்வதற்காக ரயில்வே பாலத்திற்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மற்றும் சென்று வந்த நிலையில் அந்த பகுதியிலும் மழைநீர் தேங்கியது. மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் அந்த ரயில்வே பாலத்துக்கு அருகில் ஒரு ஆட்டோவும் சென்ற போது திடீரென பழுது அடைந்து அந்த ஆட்டோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உடன் அருகில் இருந்தவர்கள் அந்த ஆட்டோவை மீண்டும் திரும்பி அதை தள்ளி சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இருந்த போதிலும் இந்த மழையானது சுமார் அரை மணி நேரம் மட்டுமே பெய்தது. இந்த மழை தற்போது இன்று மாலை நிலவரப்படி சுமார் 40 மில்லிமீட்டர் மழை என்பது பெய்துள்ளது. இதை மாநகராட்சி நிர்வாகி அதிகாரிகளிடம் கேட்டபோது இதற்கு மேல் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். ஏனெனில் இது தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து இருந்தால் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் தற்போது இன்றுதான் இந்த ஒசூர் பகுதியில் கனமழை பெய்ததால் ஆங்காங்கே தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் என்று கூறலாம். தகவல்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.